எந்த இவர் இப்படி இருக்காரோ. சே, இவர் நம்மளை புரிஞ்சுப்பாரு, நம்ம மனசு புரிஞ்சுப்பாருன்னு நினச்சேன். ஆனால் இல்லை, இவருக்கு இவரோட பிடிவாதம், இவரோட மட்டும்தான் முக்கியம். மற்றவங்க யாருமே முக்கியம் இல்லை. இப்போ ஏன் இப்படி பண்ணுறாரு? இவருக்கு ஒரு வேளை என்ன பிடிக்கலையோ, இல்லை எங்கள் அப்பாவை பிடிக்கலையான்னு தெரில. ஆனால் மொத்தத்தில் பிடிக்கல, அது வேணால் நல்லா தெரியுது. பண்ணட்டும், இனிமேல் நான் எதுவும் பேச போகிறதில்ல. அவந்திகா, அவந்திகா, உன்னதான் கூப்பிடுறேன். அவந்திகா, என்கிட்ட பேச மாட்டியா? ஏன்டி இப்படி இருக்க? பேசுடி. சரி, மன்னிச்சிரு. கோவத்தில் நிறைய வார்த்தை விட்டுட்டேன்னா இல்லைன்னு சொல்லலை. பேச அவந்திகா, மன்னிச்சிருடி. என் செல்லம் இல்லை, இங்கே பாரு அவந்திகா. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு வெளியே போயிடுங்க. நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. அப்படி என்ன நடந்து நீ இவ்வளோ கோவப்படுற? அதை நான் கேட்கணுங்க, நான் கேட்கணும். நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு இது அநியாயம் இல்லையா? அநியாயம் பண்ணுற அளவுக்கு நான் என்னடி பண்ணேன்? ஏன் அவந்திகா இப்படிலாம் பேசுற? சரி, தப்பு தான், மன்னிச்சிரு. கோவத்தில் உங்கள் அப்பாவை திட்டிட்டேன், உன்னையும் திட்டிட்டேன்னா ஏதோ கோவத்தில் தான் வந்துச்சு. விட அவந்திகா. கோவத்தில் அதுக்கு நீ என்ன வேணாலும் வரும், நான் கேட்டுட்டு இருக்கணும், அப்படி தானே? அதுக்கு என்ன பண்ணுறது? இல்லை என்ன பண்ண சொல்கிறேன்? உங்கள் அப்பா பண்ண மட்டும் இல்லை கரெக்டா? ஆ, எல்லாம் பண்ணிவிட்டு இன்னைக்கு தப்பு பண்ணிவிட்டு மன்னிச்சிருங்கன்னா மன்னிச்சிடணும். அப்படி தானே? அப்படி தான் இருக்கு உங்கள் நியாயம். என்ன சொன்னீங்க? இப்போ என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்கள். பண்ணுறது தப்பு, தப்பு பண்ணிட்டா உடனே மன்னிப்பு கேட்டுறது, அப்படி தானே? இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்களா? தப்பு பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிருந்தானே வந்து பேசுனீங்க. அப்புறம் என்ன மற்றவங்கள சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ அவங்க தங்கச்சி புருஷன் வந்தார்ல, அவர்கிட்ட என்ன சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க? என்ன சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க? என்ன இப்போ எனக்கு பதில் வேணும். துளசி ஏதாவது தப்பு பண்ணிட்டாலாம், அதுக்கு தான் மாப்பிள்ளை வந்து புலம்பிட்டு இருந்தாரு. அவரும் ரொம்ப கோவத்தில் இருக்காரு. நான் துளசி இங்கே அனுப்பினாலும் அனுப்பிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதுக்கு தான் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு அண்ணன் என்ன பேசுவாங்க, நீங்கள் என்ன பேசுனீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னடி நான் பேசினேன்? நான் பொதுவாக தான் பேசினேன். நான் என்னத்தை பேச சொல்கிறேன்? அவர் கோவப்பட்டா கூட அவருக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி உங்கள் தங்கச்சியை பற்றி பாசமாக சொல்லணும். நீங்களே போதும் அவருக்கு என்ன எடுத்து கொடுக்குறது. ஏங்க இப்படி இருக்கீங்க? உங்கள் தங்கச்சிங்க வாழணுமா வேண்டாமா? வாழணும் தானே? வாழணும்டி, வாழக்கூடாதுன்னு நான் அனுப்பினா சொல்லு. அது மட்டும் இல்லை, இப்போ மாசமாக வேற இருக்கா. அப்படி இருந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்புறம் என்னத்தை தான் சொல்கிறது? பாரு, அவள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கான தண்டனை அவள் அனுபவிச்சு தான் தீரணும். அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவள் உண்டு, வாழ்க்கை உண்டு, இருக்க வேண்டியதானே. இதுக்கு தேவையில்லாத வேலை. இப்போ இந்த குடும்பத்தில் நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு மட்டும்தான் இருக்கணும். ஏதாவது நடந்தால் நான் எதுவுமே போய் கேட்கக்கூடாது, பண்ணக்கூடாது. நான் பாட்டுக்கு ஒதுங்கி வரமாக கொண்டுக்கணும், அப்படி தானே? நீங்கள் சொல்கிறது இப்படி தான் இருக்குது. அது எப்படி நியாயம் ஆகும்? ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த பொண்ணு என்ன பிரச்சனை வந்தாலும் சந்திச்சு தான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறது? அதை தான் துளசி பண்ணியிருக்கா, அதுதான் குத்தம்னு சொல்லிட்டு உங்கள் மாப்பிள்ளையும் சொல்கிறாரு, நீங்களும் சொல்கிறீங்க. அவள் குழந்தை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நினைக்கிறான். அதுக்கு ஒரு தப்பா? சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு பிடிக்காத சேர்ந்து அந்த விஷயத்த செஞ்சால் அது தப்பு தான் வந்திக்கா. எனக்கு கூட தான் எங்கள் அப்பாவை திட்டினது பிடிக்கல. அதுக்கு நான் என்ன அந்த வீட்டை விட்டா போயிட்டேன்? ஹோ, போயிடுவ பண்ணி. இல்லை, நான் கேட்குறேன். வீட்டை விட்டு நான் என்ன போயிட்டேன்? நான் போகலடி, என்ன பண்ணுறது? சரி, நடந்தது நடந்துச்சு. இது எல்லாத்தையும் விடுங்க. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கரெக்டாக எனக்கு தரணும். புரிஞ்சுதா? என்ன கேட்க போற? சரி கேளு. காலையில் நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் கிச்சன்லேருந்து அத்தையும் பேசினாங்க. என்ன பேசினோம்? எங்கேயும் போகாதீங்க, வயலுக்கு ஸ்ட்ரைட்டாக போங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் படித்து சொன்னேன். அது மட்டும் இல்லை, எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்குது, எங்கேயும் போகாதீங்கன்னு சொன்னேன். நான் மாசமாக இருக்கேன்னு தெரிஞ்சும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த வேலையை பண்ணியிருக்கீங்க. அப்போ என் பேச்சுக்கு இந்த வீட்டில் மரியாதை இல்லை, எனக்கும் இல்லை. அப்படி தானே? இவ யார் ஒருத்தி, இவ சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்ட்டு இங்கே சரி சரி மண்டை அட்டிட்டு அங்கே போய் பண்ணுறதை பண்ணியிருக்கீங்க, அப்படி தானே? அது வந்து சொல்லுங்க. இவ்வளோ நேரம் இடைவிடாத பேசுனீங்க, மூச்சு விடாமல் பேசுனீங்க. இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அடுத்து உங்கள் தங்கச்சி பஞ்சாயத்து வரலாம். சொல்லுங்க. அது வந்து அத்தையோட வாழ்க்கையை காப்பாற்ற ஏதாவது பண்ணணும் தான் அப்படி பண்ணேன். காப்பாற்ற நினச்சதெல்லாம் சரிதான். உங்கள் மாமாவை ஜெயிலில் பிடிச்சி கொடுத்தா காப்பாற்றுறது. அப்படியெல்லாம் இல்லைம்மா. இதே எல்லா பேச்சையும் மீறி நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டு. அதே போல் உங்கள் தங்கச்சி அவள் குழந்தைனுக்காக ஒரு விஷயத்த பண்ணால் அது தப்பு. நானும் இதுக்காக சண்டை போட்டால் தப்பு, அப்படி தானே? அப்போ பொண்ணுங்கன்னா எந்த முடிவு எடுத்தாலும் அது தப்பாக தான் இருக்கும். ஆம்பளைங்க எடுக்கிற முடிவு மட்டும்தான் கரெக்டு, அப்படி தானேங்க? நான் சொல்கிறது சரியா இல்லையா? என்னடி இப்படி குறுக்க கேள்வி கேட்குறா? இதுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன பதில் சொல்கிறது? நீங்கள் தான் சொல்கிறீங்களே உங்களோட நியாயம் கரெக்டுன்னு, அப்போ அதுக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் நியாயப்படியே நீங்கள் பதில் சொல்லுங்க. என்ன அவந்திகா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் எனக்கு தோணுது கரெக்டுன்னு நினச்சி பண்ணேன், அது தப்பாக போய் முடிஞ்சிச்சு. அது இப்போ என்ன பண்ணுறது சொல்லு? என்ன பண்ணுறதுன்னா, இப்போ தானே சொன்னீங்க நான் பண்ணதே தப்பு, துளசி பண்ணதே தப்புன்னு. அதுக்கு பதில் சொல்லுங்கள். இங்கே பாரு, துளசி விஷயத்தை விடு, அது அவள் பிரச்சனை, அவள் தான் பார்த்துக்கணும். ஒரு அண்ணனா நீங்கள் இப்படி பேசுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. மற்றவங்க தான் இப்படி இருக்காங்கன்னா நீங்களும் இப்படி இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, அதை பற்றி நான் பேச விரும்பல. ஆனால் ஒன்று, ஒரு அண்ணியா கண்டிப்பாக நான் போய் அதை கேட்பேன். ஏன்னா உங்களுக்கு வேணால் அவங்கள அக்கறை இல்லாமல் இருக்கலாம், எனக்கு அவங்கள அக்கறை இருக்குது. நான் போய் கேட்க தான் போகிறேன். நீ என்னத்தை போய் கேட்குறா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான்.
அவள் பண்ண தப்புக்கு அவள் தண்டனை அனுபவிக்கிறான். உனக்கு என்ன? உங்களை மாதிரி உனக்கு என்னன்னு என்னால் இருக்க முடியாது. உனக்கு என்ன நீங்களும் இருந்துக்கலாம், ஆனால் இருந்தீங்களா? போய் உங்கள் அத்தைக்கு பஞ்சாயத்து பண்ணீங்களா? அந்த மாதிரி தான். நீ இந்த பிரச்சனை வேற ஏதோட சேர்த்துக்கிற வந்திகா. இந்த பிரச்சனையை தனியாக விடு. எப்படி தான் உங்களால் இப்படி பேச முடியுதுன்னு எனக்கு தெரியலங்க. தெரியல. சரிம்மா, நான் பண்ணது எல்லாம் தப்பு தான். உங்கள் அப்பா கூட உனக்கு பேசணும், இங்கே வரணும் போகணுன்னா பேசு. நான் எதுவும் சொல்லலை. எனக்கு வேணா ஒரு யாராவது இருக்கலாம். ஆனால் உனக்கு பெற்றவர், உனக்கு பாசம் இருக்க தான் செய்யும். அதை நான் புரிஞ்சுக்கிறேன். இனிமேல் அவர் வீட்டுக்கு வந்தாலும் நான் எதுவும் திட்ட மாட்டேன். நீ அங்கே போகிறதுன்னா போயிட்டு வா. அவர் இங்கே வந்து உன்னை பார்த்தாலும் பார்க்கட்டும். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பல. துளசி வீட்டுக்கு உனக்கு போக விருப்பம் இருந்ததுன்னா போயிட்டு வா. இனிமேல் நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். எதுவுமே சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் பண்ண தப்புக்கு என்னை மன்னிச்சிரு. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். நீங்கள் சொல்லினா நான் போக மாட்டேன்னு நினச்சிட்டிங்களா? நான் போக தாங்க செய்வேன். ம், சரியா? உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது கரெக்டுனா எனக்கு நான் பண்ணுறது கரெக்டு. நான் துளசிக்கிட்ட நான் பேசி அந்த பிரச்சனையை நான் சரி பண்ணிக்கிறேன். சரி, நீ என்னை மன்னிச்சிரு. உன் காலைல வேணாலும் வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். காலெல்லாம் ஒன்றும் விலக வேண்டாம், விடுங்க. சரிம்மா, சரிங்க. சிரிக்கிற மைண்ட் செட்டில் நான் இல்லைங்க, விடுங்க. போங்க, போய் வெளியே படுத்துங்க. ஏன்னா வெளியிலையா? ஆமாம், வெளியே தான். ஏன்? இங்கே தானே தூங்குவேன் உன் கூட. வெளியே போன்னு சொல்கிற? ம், அது பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போல்லாம் இல்லை. அது எப்படி நியாயம் ஆகும்? என்னாலாம் வெளியே போக முடியாது. உன்னை விட்டுட்டெல்லாம் இருக்க முடியாது. ம். அந்த பக்கம் திரும்பி வந்துட்டான். பதில் சொல்லு. அதான் திரும்பிட்டதுலேயே தெரியலையா? இல்லை வேற வாய் திறந்து பதில் சொல்லணுமா? நீங்கள் வெளியே போய்த்துங்க. போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். உட்காந்துக்கங்க, எனக்கு என்ன? நான் பாட்டுக்கு இங்கே உட்காந்துக்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு அங்கே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டுங்க. வேடிக்கையா? ஆஹா, அதெல்லாம் பண்ண மாட்டேன். என்னமோ பண்ணுங்கப்பா, ஆளை விடுங்க. இவ்வளோ கோவமா இருக்கா? எப்படி தான் சரி பண்ணுறது? டேய் யோசிடா. இல்லை, ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். மேடம் இவ்வளோ கோவமா இருக்காங்க. இப்படியே விட்டோம் நம்ம மேலே வெத்துருவா போலயே. ஏதோ ஒன்று பண்ணி சரி பண்ணுமே. என்ன பண்ண? கரெக்ட். நம்ம அந்த வித்தையை கையில் எடுத்துட வேண்டியதுதான். அப்போ தான் நம்ம பண்ணாட்டி நம்ம வலிக்கு வருவா. அகிலா, கரெக்டான பெண்டை பிடிச்சிட்டேன். இனிமேல் இதை பண்ணுனா இவன் சரியாயிடுவான். கரெக்ட். சரி அவந்திகா, நான் என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்கணும். கொஞ்சம் திரும்பு. அதெல்லாம் முடியாது, இப்போலாம் முடியாது, போங்க. நீ சொல்கிற மாதிரி இது என் குழந்தை. நான் முத்தம் கொடுக்க தான் வேணும். நீ முடிஞ்சாலும் முடியாட்டியும் திரும்பி தான் ஆகணும். நான் ஒன்றும் உனக்கு தரலையே. இந்த மாதிரிலாம் பேசுகிற ஆளை வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு கம்முன்னு போயிருங்க. எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. டெய்லி நான் குழந்தைகிட்ட பேசணும், முத்தம் கொடுக்கணும்னு சொன்னேன். நான் திரும்பி தான் ஆகணும். நீ திரும்புறியா இல்லை நானே வந்து கொடுத்து விட்டுமா? ஒரு முடிவோட தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் குழந்தைக்கு தானப்பா முத்தம் கொடுக்கணும்னு. ஏன் அவ்வளோ கோவப்படுற? அதான் முடியாதுன்னு சொல்கிறல. அது என்னால் ஏற்றுக்க முடியாது. நீயே காட்டு. இல்லை நீ காட்ட மாட்டேன், நானே கொடுத்துக்கிறேன். சொன்னால் கேட்க மாட்டீங்களா? மாட்டேன். இங்கே பாருங்க, 2 நிமிஷம் தான் டைம். என்ன பேசணும் பேசிட்டு டக்குன்னு விடுங்க, எனக்கு தூக்கம் வருது. சரி 2 நிமிஷம் இருக்குல்ல, அதுக்குள்ளே நான் எவ்வளவோ பேசிடுவேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. தங்கம், நான் தானே அப்பா பேசுகிறேன். ஆமாம், உள்ள இருக்க குழந்தைக்கு அப்பா அம்மா எல்லாம் தெரியும். அப்பா பேசுகிறேன், ஆயா பேசுகிறேன். தங்கம், அப்பா தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று தெரியுமா? இன்னைக்கு உங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை வந்துடுச்சு தங்கம். ஏன்னா வழக்கம் போல தான். அப்பா தானே எப்பயும் தப்பு பண்ணுவேன். அதனால தான் இன்னைக்கு அம்மா கிட்ட சண்டை. அம்மா பேச மாட்டேங்கிறா. ஆமாம் தங்கம். அப்புறம் நீ உள்ளே எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உள்ள வசதியெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இல்லைனா மட்டும் வீடு கட்டி உள்ளே என்ன ஃப்ளாட் போட்டு கொடுத்துருவீங்களா? என்ன பேசணுமோ அதை பேசுங்க. சும்மா நல்லா இருக்கியா, வசதி இருக்கானா? வசதி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்களா? பாருங்க மேடம், நான் என் குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி, நான் எதுவும் பண்ணலை தங்கம். அப்புறம் என்னன்னே தெரியல, உங்கள் அம்மா இப்பெல்லாம் ரொம்ப என் மேலே கோவப்படுறா. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, உள்ளேருந்தே உங்கள் அம்மா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுங்களேன். ஓய், என்னது இது? ட்ரீட்மெண்ட்னா வேற ஒன்றும் இல்லை வந்திகா. என் குழந்தை உனக்கு கொடுப்பான், வாங்கிக்கோ. என்னது உதையா? ஏதோ ஒன்று. பாருங்க, நல்லா தான் பேசுனா பேசுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு ஆளை விடுங்க. எனக்கு பேச எல்லா உரிமையும் இருக்கு. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இவன் மட்டும்தான் வெட்டுவாளா? நானும் வெட்டுவேன். ஒன்றும் சொல்கிறக்கு வழி இல்லை. பண்ணுங்க, எனக்கு ஒரு நேரம் வரும், அப்போ பார்த்துக்கிறேன். தங்கம், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. உங்கள் அம்மாவுக்கு செக்கப் போகணுங்கிற நினப்பே இல்லை. நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு மறக்காமல் சொல்லியிருக்காங்க. சரியா? ஏன்னா உங்கள் அம்மா என்கிட்ட பேச மாட்டால. நீ தான் எல்லாம் எடுத்து சொல்லணும். அப்பாவை பற்றி கொஞ்சம் பெருமையாக எடுத்து சொல்லு. சரியா? அவனுக்கே நேரம் புரிஞ்சிடும் உங்கள் அப்பா எப்படின்னு. அப்புறம் தங்கம், உனக்கு நான் முத்தம் கொடுக்கவே இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்கள் வேலையை பற்றி பேச மட்டும் பாருங்கள். மொத்தம் கீத்தாண்டு இவளுக்கு கோவத்தை பற்றியே தங்கம். உனக்கு தரணாமா அந்த கோவம் வைத்திருச்சு. என்னென்னலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? தங்கம், நாளைக்கு போய் செக்கப்பில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் குட்டிப்பாவா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு நிறைய பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அது பண்ணணும். அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு வளகாப்பு பண்ணணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரியா தங்கம்? இனிமேல் வரிசையாக ஒவ்வொன்றும் நடக்கும். நீங்கள் உள்ளேருந்தே பாருங்கள். சரியா தங்கம்? அம்மாவை நல்லா பார்த்துக்குவீங்களாம்.
அப்பா பார்த்துக்கலனாலும் சரி நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ம், என்னைக்கும் அதை மறக்கவே கூடாது. போதும் போதும், முடிஞ்சுதா இல்லையா? எவ்வளவு நேரம்? அப்புறம் என் தங்கத்துக்கு நான் முத்தம் கொடுக்கவே இல்லை, அதை மட்டும் கொடுத்துக்கிறேன் அவந்திகா. ஐயோ கடவுளே, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், என்னை விடுங்க. இல்லை இல்லை, விட மாட்டேன் தங்கம். இப்போ அப்பா வந்து உனக்காக உங்க அம்மா வயிற்று மேலே ஒரு முத்தம் கொடுப்பானா, அதை நீங்கள் உள்ளேருந்தே கட்ச் பண்ணிக்கணும். சரியா தங்கம்? ரொம்ப ஓவரா போறீங்கங்க, ரொம்ப ஓவரா போறீங்க. அவ கிடக்கடா தங்கம், அப்பா உனக்கு முத்தம் தரேன். ம், ம், ம். ஐயோ கூச்சமா இருக்கு, தள்ளி போங்க. கூச்சம்லாம் இன்னும் இருக்குதா என்ன உனக்கு? ம், இந்த பேச்செல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது, தள்ளி போங்க. சரி தங்கம், ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துக்கிறேன். ம், ம், ம். தள்ளுங்கன்னு சொன்னேன். அம்மா ரொம்ப தான் பிள்ளைக்காரா, அப்பா எந்திரிக்கிறேன். உங்களால கம்முன்னு இருக்க முடியாதா? ஏதாவது என்ன நோண்டிக்கிட்டே இருக்கணுமா? என்னடி நோண்டுனேன்? என் குழந்தைகிட்ட பேசினேன், முத்தம் கொடுத்தேன், அது ஒரு தப்பா? நான் ஒன்றும் உனக்கு தெரியலையே. வயிறு ஏன் வயிறு? அதுக்கு என்ன பண்றது? உள்ள இருக்கிறது என் குழந்தை, நான் என் குழந்தைக்கு தான் முத்தம் கொடுத்தேன். உனக்குன்னு நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல. நினைச்சேன் நீ இப்படிதான் வெடுக்குன்னு வெட்டிட்டு திரும்புவேன்னு, அதே மாதிரியே பண்ற. சரி சரி, கோவமாவே இரு. உன் கோவம் எத்தனை நாள் நானும் பாக்குறேன். நான் நாளைக்கு துளசி வீட்டுக்கு போறேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. அடிமா தாயே, போயிட்டு வா. நான் எதுவும் சொல்லல, கடைசியில என்கிட்ட கோச்சுக்குவேன். நீ போயிட்டு வாமா. நீங்க சொல்லலைன்னா நான் போக மாட்டேனா? நான் போக தான் போறேன். கோவப்படும்போது கூட அழகா இருக்கடி பண்டாட்டி, சூப்பரா இருக்க. எங்களுக்கே தெரியும் நாங்க அழகுன்னு. அப்படியா? சரிங்க மேடம். அட, ஆஸ்பத்திரியிலிருந்து வந்துட்டாங்க போலயே. சரி சரி, கொண்டு போய் கொடுப்போம். மரகதா, அடடே வாங்க வாங்க. ஏங்க ஆஸ்பத்திரியில் வந்து பார்க்காம இங்க வரீங்க நீங்க? நான் தான் ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு சொன்னேன்ல. மரகதா, வேலை ஊர்பட்டது இருந்ததுமா, போட்டுட்டு எப்படி வர்றது? ஓனர் லீவும் தரல. அதெல்லாம் சரி, இது என்ன கையில பழக்கூடா? இது என்ன வடை? யாருக்கு இதெல்லாம்? வேற யாருக்கு? பழம் மருமகளுக்கு கொடு, அவனுக்கும் கொடு, வடைய நீ சாப்பிடு. ஏங்க மருமகளுக்கு வடை கொடுக்க வேண்டாம், பழத்தை மட்டும் கொடுங்குறீங்க? ஏபிளா, அது பிள்ளையே மாசமா இருக்கு, என்ன பலகாரத்தை இந்த நேரத்துல கொடுத்து ஏதாவதுன்னா என்ன பண்றது? டாக்டர் சொன்ன மாதிரி தான் நடந்துக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ண வச்சுக்கோ, பம்பா போயிடும். நீ கொண்டு போய் இந்த பழத்தை அவங்களுக்கு கொடுத்துரு, வடை எடுத்து நீ சாப்பிடு. என்ன ஒரே சந்தோஷத்துல எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீரு? என்ன விஷயம்? சந்தோஷத்துல எல்லாம் வாங்கிட்டுல, வாங்கணும்னு தோணுச்சு. நீ கூலி கொஞ்சம் எச்சா வந்தது, சரி ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவோமேன்னு வாங்கிட்டு வந்தேன். எது இம்புட்டு 100 ரூபாயா? ஆமாம்ல, பழம் வந்து 80 ரூபா, வடை 20 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்ல, நல்ல வேலை தான் பண்ணிருக்கீரு. சரி கொடுங்க. இந்த பிள்ளை சரி, சித்த நேரம் உட்காடுறேன், குடிச்சிட்டு வந்து ஒரு காப்பி போட்டு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. சரிங்க, கண்டிப்பா போட்டு தரேன். வடையும் காப்பி வச்சா நல்லா டேஸ்டா தான் இருக்கும். உக்காருங்க, வந்துடுறேன். சரி சரி, நீ போய் குடுத்துட்டு வா. சரிங்க. இவர் கூட பரவாயில்ல, குடிகாரனா இருந்து இன்னைக்கு திருந்தி குடும்பத்துக்காக உழைக்கிறாரு. இவன் என்னடானா பொண்டாட்டி பேச கேட்காம இவன் இஷ்டத்துக்கு திரியறான். என்னத்த சொல்றதுன்னு தெரியல. சரி, நம்ம போய் இதை கொடுப்போம். பாவம் அந்த மருமக பிள்ளை, இந்த பிள்ளைக்கு வந்தது எதுவுமே வாங்கி தரல. என்னைக்காச்சும் தோணுச்சே இந்த பழத்தை வாங்கணும்னு, சாப்பிடுத்து குழந்தை அப்பதான் உள்ள நல்லபடியா வளரும். படையை இங்க வச்சுட்டு பழத்தை கொண்டு போய் அவந்தி கிட்ட குடிச்சிட்டு வருவோம். அத்தா, எம்மாடி இங்கே வந்துட்டியா? ஊருக்கு தான் வரலான் இருந்தேன். என்னத்தா பழக்கூடையெல்லாம் ஸ்பெஷலா இருக்கு? யார் வாங்கிட்டு வந்தா? வேற யாருமா? உங்க மாமனார் தான். மாமா வாத்தா? என்ன புதுசா இருக்கு? மாமா எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டாரு, இன்னைக்கு என்னத்தா ஆச்சரியமா இருக்கு? அதே மாதிரி தான் நானும் கேட்டேன். என்னமோ உனக்கும் அவனுக்கும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வடை வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு, பருப்பு வடை. தாண்டி இருக்குமா அத்தா? எனக்கு அது ரொம்ப பிடிக்காத்தா. மாதிரி தங்கம், அத்தை சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன பலகாரம்லாம் சாப்பிடக்கூடாதுமா, அதுவும் இந்த நேரத்துக்கு. நீ புரிஞ்சுக்குவீன்னு நினைக்கிறேன். பழத்தை வேணா சாப்பிட்டு கொண்டு போய் இப்பயே, சரியா? நான் இன்னொரு நாள் வீட்லயே உனக்கு செஞ்சு கொடுக்குறேன், சரியா தங்கம்? நீ சாப்பிடுமா, இதை கொண்டு போய் பொக்குன்னு போயிடாதம்மா. என்னத்தா? சரி பரவாயில்ல, கொடுங்க, பழத்தையே சாப்பிட்டுக்கிறேன். இதெல்லாம் இருக்கட்டுமா, கிச்சன் வரைக்கும் வந்திருக்கா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லத்தா, முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும். நாளைக்கு நீங்கள் ஃப்ரீ தானத்தா? நான் என்ன வீட்டில் தானே இருக்கேன், எனக்கு புரியுதே. ஏமா, துளசி வீட்டுக்கு நீங்களும் நானும் போயிட்டு வரலாம் தான். துளசி வீட்டுக்கா? ஆமாத்தா, துளசி வீட்டுக்கே தான். அங்கே ஒரு வேலை இருக்கு, போகணும். கூட நீங்களும் வரீங்களா? அம்மாடி, மாசமா இருக்க 2 பேரும் பார்த்து கூட எனக்கு 1000 டைம் சொல்லிட்டேன். நீ என்ன புதுசாக ஆரம்பிக்கிற? எதுக்கு அங்கே போகணுங்கிற? நான் போகலன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பிள்ளை மொத்தமாக இங்கே வந்து உட்காந்துருவா, பரவாயில்லையா? துளசி, நீ என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது என்ன, நாங்கள் போய் தெரிஞ்சுக்கலாமே தா. அம்மாடி, என்னம்மா ஆச்சு? அவள் ஏதாவது பிரச்சனை பண்ணாளா, இல்லை மாப்பிள்ளை ஏதாவது பிரச்சனை பண்ணாரா? என்ன நடந்ததுமா, ஏதாவது சொல்லு. பிரச்சனை தாத்தா, நம்ம போய் தான் ஆகணும். அங்கே நான் என்ன எதுன்னு அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. மொத்தத்தில் அங்கே நம்ம போய் தான் ஆகணும். நீங்களும் இன்னும் துளசியை பார்க்கலல்ல, போய் ஒரு ரேட்டு பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுவோம். என்ன எதுன்னு சொல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது. சொல்லேம்மா, ஏன் நீயும் இப்படி பண்ணுறவ? நான் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கத்தா. தயவு செஞ்சு காலையில் தூங்கி எந்திரிச்சு போகலாம். இப்போதைக்கு கேட்டிங்கன்னா நைட்டு நீங்கள் தூங்கவே மாட்டீங்க, அதனால வேண்டாம், சரியா? நான் போகிறேன் ரூமுக்கு. என்னம்மா வந்திகா, நீ இப்படி சொல்கிறவ? தூக்கமே வராத அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையா? அவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை, நம்ம போகலைன்னா பிரச்சனை பெருசாயிரும், அதுக்காக தான். ஐயா வந்திகா, நீ சொன்னீங்கன்னா அவ்வளோ அர்த்தம் இருக்கும். சரி, காலையில் போகலாம்.
இந்த பழத்தை எடுத்துட்டு போ. சரி கொடுங்க தா. சரிங்க தா, நான் ரூமுக்கு போகிறேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. ம் சரிம்மா. எப்பயும் இவ இப்படி பேச மாட்டா. இன்னைக்கே அவந்திக்கு அப்படி பேசுறானா அங்கே ஏதோ பெருசாக நடந்திருக்குது. யார் பிரச்சனை பண்ணதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அவந்திங்க சொன்ன மாதிரி காலையில் போய் ஒரு எட்டு பார்த்துட்டே வந்துடுவோம். மனசு இப்பயே அடிச்சுக்குது. காலையில் எப்படா ஆகுன்னு பொறுத்து தான் இருக்கணும். சமந்தி உட்காந்துருங்க, போய் டீ எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், கம்முன்னு இருங்க. உங்களுக்கு ஏன் சிரமம்? என்ன வம்பா இருக்கு? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு டீ கொடுக்க சிரமமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் டீ குடிச்சிட்டு தான் போகணும். இல்லைன்னா சாப்பிட்டு போறீங்களா? ஐயோ வேண்டாம் சம்பந்தியமா, டீயே கொடுங்க, நான் குடிச்சிட்டே போறேன். இருங்க எடுத்துட்டு வந்துடுறேன். பொறுமையா கொண்டு வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நான் இருந்து டீ குடிச்சிட்டே போறேன். சரிங்களா சம்பந்தியமா? ரொம்ப சந்தோஷம். இதா இருங்க வந்துடுறேன். சரிங்க சம்பந்தி. எம்மாடி, பேர குழந்தை என்ன சொல்ற? அப்படியே என்ன அங்கிள் விளாடுறீங்களா? இப்பதான் கருவே உருவாயிருக்குங்கிறாங்க. நீங்க குழந்தை என்ன சொல்லுங்கிற அளவுக்கு போயிட்டீங்க. கிண்டல் தானே பண்றீங்க? அவளே விஜய் கண்டுபிடிச்சிட்டானே. என்ன டாடி, என் பிள்ளைய என் பொண்டாட்டி கிண்டல் பண்ற மாதிரி இருக்க? பாத்துக்க கண்மணி, நான் தூக்கி வளர்த்த பையன் இன்னைக்கு என் பொண்டாட்டி என் பிள்ளையா? அப்ப நான் இங்க இருந்து வந்தேனா? என்னமா அங்கிள், நீங்க ஒரு டைப்பு, ஆண்டி தான் ஒரு மாதிரி ரொம்ப டெரரா இருக்காங்க. எப்பயுமே இப்படிதானா அங்கிள்? இல்ல என்ன கல்யாணம் பண்ணாதான் இப்படியா? என்ன கல்யாணம் பண்ணதுல இருந்து இல்லாமா, நான் அவளை கல்யாணம் பண்ணது அவ இப்படிதான் இருக்கா. அவளை எல்லாம் திருத்த முடியாது, மாத்த முடியாது. சரிங்க அங்கிள். டாடி, முக்கியமா ஒரு விஷயத்த பத்தி கேட்கணும்ட்டு. ரேஷ்மாட்டே அவ ஹஸ்பண்டே சொல்லிட்டீங்களா கண்மணி பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த? ஆத்தாக்கறி சொல்லி பாலாட்டுருக்கு. வீட்டுக்கு போனா சொல்லிட்டு தான் வந்திருக்கா. கண்டிப்பா வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் டாடி நீங்க வேற, ரேஷ்மாவாவது என்ன பார்க்க வரதாவது? நடக்கிறத பேசுங்க. என்னடா இப்படி சொல்ற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க மாமனும் உங்க அக்காலும் கல்யாணம் பண்ணிட்டு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. கல்யாணமா? அட, அந்த கதை உனக்கு தெரியாதா? அதான் மாமாக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததுல, அவருக்கு சரியாயிடுச்சு. சரியாயி இவளை ஏத்துக்கவும் செஞ்சுட்டாரு. இவளும் ஏத்துக்கிட்டா. அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி திரும்பவும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல இருக்காங்க. 2 நாள் ஆச்சு. நாளைக்கு தான் ஆபீஸ் வருவாங்க 2 பேரும். பாடாடி, செம்ம சர்ப்ரைஸா இருக்கு. அக்கா திருந்திட்டாளா? என்னமோ பேசிக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் உனக்கு கண்டிப்பா விஜய் சொல்லுவான், கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஓகே அங்கிள். என்னப்பா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. மாமா கூட ஒரு டைப்பு, ரேஷ்மா ஏத்துக்கிட்டான்னு சொல்றீங்களே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மையா தாண்டா சொல்றேன். நீ வேணா பாரு, கூடி சீக்கிரம் அந்த வாரத்துல ஒரு நாள் வருவாங்க 2 பேரும். அப்பதான்ப்பா நான் நம்புவேன். அது வரைக்கும் நம்ப மாட்டேன். ஏன்னா ரேஷ்மாவோட கேரக்டர் பத்தி எனக்கு தெரியாதா? பாப்பா பாரு. அங்கிள், இன்னும் 1 வீக் தான் லீவ் இருக்கு. அதுக்கப்புறம் நான் காலேஜ் கிளம்பிடுவேன். நம்ம காலேஜ் போயேதான் ஆகணுமா? என்னம்மா நீ இப்படி பண்ற? அங்கிள், ஃபைனல் இயர் வந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு செம்மு தான் இருக்கு. அதான் முடிச்சிட்டேன்னா அவ்வளவுதான். நீங்களே இப்படி பேசினா நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க? இல்லாமா, இருந்தாலும் உனக்கு சிரமமா இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல டயர்டா இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன். டாக்டர்கிட்ட கேட்டேன் அங்கிள், போலான்னு தான் சொன்னாங்க. சரி, நீ தானே போற, உன் விருப்பமா, நான் எதுவும் சொல்ல விரும்பல. அப்பா, அவளை ஜாபையும் விட சொல்லிட்டப்பா. ஓ பரவாயில்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வேலைக்கு போறதை மட்டும் தயவு செஞ்சு நிறுத்திடுமா. அங்கிள், நான் உங்ககிட்டே ஸ்ட்ரைட்டா ஒரு விஷயத்தை பத்தி பேசலாமா? என்னம்மா கண்மணி, என்கிட்ட கேளு. உனக்கு கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கொண்டு வந்துட்டேன். டீ தான் போட்டேன், காபி தூள் இல்ல. பரவாயில்ல சம்பந்தியமா, கொண்டு வாங்க. வாங்கிக்கங்க. கொடுங்க கொடுங்க. ரொம்ப நன்றி சம்பந்தியமா, எனக்காக டீ போட்டு கொடுத்ததுக்கு. ஐயோ இருக்கட்டும், டீயை குடிச்சிட்டு பேசுங்க. மாப்பிள, டீ உங்களுக்கு கொண்டு வரல, எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ வேண்டாம் பட்டி, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். சரிங்க மாப்பிள. சம்பந்தியமா, இந்த வயசுல சிக்காட்டா வேலை செய்றீங்க. என் வீட்லயே தான் இருக்க ஒண்ணு தண்டத்துக்கு ஒரு வேலை செய்யறதுல எப்படிதான் அவளை வச்சு காலம் தள்ள போறேன்னு தெரியல சம்பந்தியமா. என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? அம்மாக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. உங்க வீட்டம்மா தானே. நானும் அடிச்சும் பார்த்துட்டு திட்டியும் பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறாள். என்னமோ பாதி காலம் ஓடிச்சு. விடுங்க, ஆனதான் ஆகட்டும். சரிங்க சம்பந்தி. அப்புறம் இங்கே வச்சுக்கலான் இருக்கே கண்மணிய, நீங்க என்ன சொல்றீங்க? ஆரம்பமா வச்சுக்கோங்க. உங்க வீட்டு பண்ண நீங்க வச்சு பாத்துக்கிறீங்க. அங்க வந்தா மட்டும் அந்த வீணா பண்ண என்னத்தை பார்க்க போறா? அதனால இங்க இருந்தா தான் சரியா வரும். குழந்தை பிறக்கிற வரைக்கும் இங்கே இருக்கட்டும். என்ன சம்பந்தி, குழந்தை பிறக்கிற வரைக்கும் தானா? அங்கே வரணும்ல சம்பந்தி. இப்படி பொசுக்குன்னு கேட்டா நான் என்ன பண்றது? அம்மா சொன்னது சம்பந்தி, இங்க இருக்கட்டும் கொஞ்ச நாள். அப்புறம் குழந்தை பிறந்தாட்டி அங்க கூட்டிட்டு போயிருக்கீங்களா? சரிங்களா? என்ன இருந்தாலும் உங்க வீட்டு மருமக தானே, அங்க தானே வரணும். இதை சொல்லுங்க நீங்க. அப்பா, நெக்ஸ்ட் வீக் காலேஜ் இருக்கு, 2 பேருமே போயிருவோம்ப்பா. இங்க இருந்தே போயிட்டு வந்துடுறோம். சரிங்களா? அப்பப்பா வேணா நான் வேணா வந்து உங்களை பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் நீ சொல்லணுமாடா? தாராளமா இருந்துட்டு வாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மேடம் ஏதாவது சண்டை போட்டாங்கன்னா? யாரு, உங்க அம்மாவா? இப்ப கூட ரொம்ப சண்டை போட்டு தான் வந்தேன். நான் பிடிச்சி திட்டிட்டு தான் வந்தேன். அவன் திருந்த மாட்டாடா, திருந்தவே மாட்டா. ஏன் அங்கிள், மாசமா இருக்கேன்னு சொன்னதுக்கு அத்தை சந்தோஷப்பட்டாங்களா? ஏமா நீ வேற, அவளை எல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா. அவள் சந்தோஷப்பட்டா என்ன, படலைன்னா என்ன? நமக்கு நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம் முக்கியம்னு நீ உன் வழியை பாரு. யார் என்ன நினைப்பாங்க, யார் என்ன சொல்லுவாங்கன்னு அதை பத்தி யோசிக்கவே யோசிக்காத. ஏன் நானே ஏதாவது சொன்னா கூட என் பேச்ச கூட கேட்காத. அங்கிள், நீங்களா அந்த லிஸ்ட்ல வர மாட்டீங்க. ஆமாப்பா, கண்மணி சொல்றதா கரெக்ட். சம்பந்தி, 5ஆம் மாசம் வீட்லயே சிம்பிளா வச்சு ஒரு வடை முடிச்சு விட்டுருவோம். என்ன சொல்றீங்க? தெரியும் சம்பந்தியமா, நீங்க பார்த்து எது பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான். சம்பந்தி, டீ குடிச்சிட்டே பேசுங்க, ஆறிட்டே இருக்கு. இதை நான் மறந்துட்ட பாருங்க. இருங்க குடிச்சுக்கிறேன். பரவாயில்லையே, டீ இஞ்சி எல்லாம் தட்டி போட்டுருக்கீங்களா?
இஞ்சி மட்டும் இல்ல சம்மந்தி, ஏலக்காய் சுக்கு எல்லாம் போட்டிருக்கேன். அதான் அருமையா இருக்கு. டீ குடிக்கிறக்காக உங்க வீட்டுக்கு வரலாம் போலயே. தாராளமா வாங்க, நான் வச்சு கொடுக்குற டீயே இல்லையா ஒரு பிளாஸ்ல வச்சு ஊத்தி தட்டுங்களா? ஐயோ, வேண்டாம் சம்பந்தி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் சும்மா விளையாட்டு கேட்டேன், நீங்க வேற. சரி வேணும்னா சொல்லுங்க, இதுல என்ன ஆயிரப்போது, வச்சு கொடுக்குறேன். பரவாயில்ல, இந்த டீ குடிச்சதே நாக்குலயே நிக்குது டேஸ்ட். ஏன் சம்மந்தி, எப்பதான் நம்ம வீட்டுல கை நினைக்கலான் இருக்கீங்க? என்ன கண்மணி வரப்ப கை நினைச்சா கிடக்குது. என்ன கண்மணி நான் சொல்றது? ஏன் அங்கிள், அது வரைக்கும் சாப்பிட மாட்டீங்கப்ப, அப்படிதானே? கண்டிப்பா இன்னொரு டைம் வரமா. ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. இங்க அப்படியே காரை கொடுத்துட்டு நான் ஆபீஸ் தான் கிளம்பலான்ட்டு வந்தேன். சரி, அப்ப நான் கிளம்பிட்டுமா சம்பந்தியமா? என்ன நீங்க அதுக்குள்ள போறேங்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன். ஏன்டாடி ஆபீஸ்க்கு மாமாவும் அக்காவும் எப்போ வராங்க? நாளைல இருந்து வரேன்னு சொல்லிருக்காங்க. அநேகமா இங்க வருவாங்க. வந்தா பாத்து கவனிச்சு விட்டுருங்க. யாரு சம்மந்தி, யாரு வராங்க? வேற யாரு? உங்க மாப்பிள்ளையோட அக்கா தான். அடக்கடவுளே, மாப்பிளைக்கு அக்காலாம் இருக்குதா? எனக்கு தெரியவே தெரியாது, இப்ப வரைக்கும் தெரியாது. என்ன கண்மணி சொல்லி வைக்கலையா பாட்டிக்கிட்ட? இல்ல அங்கிள், அவங்க வேற அதிகமா பேச மாட்டாங்களா, பெருசா எதுவும் நான் சொல்லல அவங்கள பத்தி. ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், நான் மாப்பிளை மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல பாட்டி, அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. ஏன் சம்மந்தி வராங்களா வீட்டுக்கு? வரேன்னு சொல்லியிருக்காங்க. கண்மணி மாசமா இருக்கால, வந்து பாத்துட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வராங்கன்னு தெரியல. வந்தா கொஞ்சம் பேசலாம், கவனிச்சு விட்டுருங்க. ஏன்னா இப்பதான் அவங்க அக்காலும் தம்பி பேசிக்க போறாங்க. அதனாலதான் சொன்னேன். ஓ அப்படியா? அப்ப இவ்வளவு நாள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். ஏதோ இப்பயாவது பேசிக்கிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். சரிங்க சம்மந்தி, வரட்டு விடுங்க, பசல் விருந்து வச்சு கவனிச்சு விட்டுறேன். நீங்க நல்லா கவனிச்சுடுங்கன்னு தெரியும், இருந்தாலும் சொன்னேன். சரிங்க சம்மந்தி. சரி விஜய், கண்மணி, டாடி கிளம்பட்டுமா? ஓகே டாடி, போயிட்டு வாங்க. அங்கிள் அப்பப்ப நீங்களாவது இங்க வாங்க அங்கிள். கண்டிப்பா வரமா. வராம இருப்பேன், அடுத்த டைம் வந்து சாப்பிட்டு தான் போவேன். சம்மந்தி, இப்ப நான் கிளம்புறேன். சம்மந்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வீட்டுக்கு வந்தது, மனசு நிறைவா இருக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். எப்ப பேர வரும் பேத்தி வரும் காத்துட்டு இருக்கல. கொஞ்சம் பையன் சம்மந்தி, குழந்தை வளர்ந்து வெளியே வரட்டும். ஆமா ஆமா, சரி போயிட்டு வரேன். சரிங்க சம்மந்தி. ஹாய் உறவுகளே, நாங்க தான் உங்க அகிலன் அண்ட் அவந்திகா. என்னடா நாங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு நேராவே பேசிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க. இந்த பிக்சருக்கு இப்படி பொசிஷன் வச்சாதான் கரெக்டா இருக்கும். அதனாலதான் உங்களை பார்த்து பேசலேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அப்புறம் உறவுகள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நேற்று நான் வீடியோ போடலாமா வேண்டாமான்னு கேட்டதுக்கு எல்லாருமே கண்டினியூ பண்ணுங்கன்னு தான் சொன்னீங்க. இருந்தாலுமே யாருமே அதிகமாக லைக் போட மாட்டேங்கிறீங்க. என்னன்னு தெரில. வீடியோ உங்களுக்கு ஏதாவது பிடிக்குதா பிடிக்கலையா? நிறைய பேர் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறீங்க. இருந்தாலும் ஏன் லைக் போட மாட்டேங்கிறீங்க? முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் லைக் போட்டு பாருங்க. அப்பதான் அட்லீஸ்ட் போகிற அந்த 800-900 வியூஸாவது போகும். அதுவே எனக்கு ரொம்ப பெருசாக தாங்க தோணுது இப்போ. ஏன்னா அந்தளவுக்கு கூட வியூஸ் போக மாட்டேங்குது. அது ஏன் சொல்கிறேன்னா, வியூஸ் குறையும் போது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருதுங்க. வியூஸ் நல்லா போகுது, ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்குதுங்கும் போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன நடந்தாலும் எப்படியாவது வீடியோ பண்ணி போட்டணும்னு தோணுது. இது வியூஸ் கொஞ்சம் குறைஞ்சாலும் கூட அது ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆயிடுது. அது ஏன்னு தெரியல. யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் இப்படி தானங்க இருக்கும். அதான் எனக்கும் இருக்கும் போல. சரி விடுங்க, இனிமேலாவது பாருதான்னு பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டினியூ பண்ணி போடுங்கன்னு சொன்ன அனைத்து நல்லவங்களுக்கும் அகிலன் அவந்திகா சார்பாக மிகுந்த நன்றிகள். அப்புறம் ஒரு சிஸ்டர், மோகனா சங்கர்னு ஒரு சிஸ்டர், ரொம்ப பெருசாங்க, ஒரு பக்கத்துக்கே டைப் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. எனக்கு அது படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. பரவாயில்லையே, நமக்காக இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ பெரிய கமெண்ட் போடுறாங்களேன்னு நினைக்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் உடம்பே செலுத்திருச்சுங்க. சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த சிஸ்டருக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே கமெண்ட் போட்டிருந்தீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் தான். அந்த சிஸ்டர் மட்டும் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க ஒரு பக்கத்துக்கே போட்டிருந்தாங்க. நீங்கள் வேணா போய் கமெண்ட் செக்ஷனில் பாருங்களேன், எவ்வளோ பெருசாக டைப் பண்ணியிருந்தாங்கன்னு. எனக்கு ஒரு 4 லைன் டைப் பண்ணவே கையெல்லாம் வலிக்குது. ஆனால் அந்த சிஸ்டர் எவ்வளோ மெனக்கெடுத்து எனக்காக இப்படி டைப் பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினைக்கும்போது பரவாயில்ல, நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம்னு மனசில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குங்க. அவர்களே, இப்போ நம்ம கமெண்ட் பண்ணவங்க நேம்லாம் சொல்லிடலாமா? சொல்லிடலாம்டி, இப்பயே சொல்லிடலாம். ஓகே அவர்களே, ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்னேகா. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகனா சங்கர், நிவேதிதா நிவி, விஜயகுமார் வெண்ணிலா, மணிகண்டன், ஐயப்பன், செல்வமலர், விமலா, திவ்யா, மரியா ஷீலா, கோகிலா, கோவிந்தராஜ், ஃபிட் ஆன்லைன், செம்பருத்தி. ஓகே அவர்களே, அவ்வளோதான். இதில் கமெண்ட் பண்ணவங்க எல்லாரோட நேமும் படிச்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து 100வது எபிசோட். ஒரு வழியா 100 ரீச் பண்ணிட்டாங்க. ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஒரு வழியா 100 எபிசோட தொட்டாச்சு உறவுகளே. இதே போல உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அதுதான் எங்களுக்கு பூஸ்ட் மாதிரி. அப்புறம் உறவுகளே, மறக்காம வெண்ணிலவு கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம ஹை பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டு போங்க. ஓகே உறவுகளே, இவ்வளோ நேரம் தொடர்ந்து எங்கள் வீடியோ பார்த்ததுக்காக மிகுந்த நன்றி. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். வரட்டுமா? பாய். ஹாய் உறவுகளே.